இங்க பாத்தீங்கன்னா சமணர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் இருக்குங்க. மேல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு 4 இருந்து 8 கற்படுக்கைகள் இருக்குங்க. இங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா சமணர்கள் வந்து இங்க தங்கி இங்க போதனைகளும் நிறைய மருத்துவ உதவிகளும் நீங்க பண்ணிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கல்வெட்டுகள். இந்த கல்வெட்டுகள் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கல்வெட்டுகள் தான். அதே வட்டெழுத்துக்கள்ல பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் தாங்க இங்க இருக்கு. இங்க மேல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க இருக்கவங்க எழுதின கல்வெட்டுகள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க மேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலையணைகள் இருக்குங்க. அந்த காலத்துல சமணர்கள் வந்து இங்க தங்கி இங்க வந்து கல்வி பயின்றதா கூட இருக்கலாம். இந்த தம்பிகள் தான் வந்து இங்க எங்களுக்கு வந்து இந்த இடத்த வந்து காட்டினாங்க. ரொம்ப நன்றி தம்பி. சரிடா. அதுக்கப்புறம் இங்க இந்த மாதிரி கிரிக்கி வச்சிருக்காங்க. இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த மாதிரி சரிங்க. அதுதான் இந்த மாதிரி வந்து வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள்ல வந்து யாரும் வந்து இருக்காதீங்க. அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து நம்ம இந்த வரலாற்று இடங்கள்லாம் வந்து நம்ம காட்டணும். அதுக்கு வந்து இந்த வரலாற்று இடங்கள்லாம் நீட்டா இருக்கணும். இந்த மாதிரி வந்து குப்பைகள் அள்ளி போடக்கூடாது.